கேப்பச்சினோ வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பால் பாயில் பண்ணிக்கலாம். எந்த இன்ஸ்டன்ட் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி பொடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டான கிளாஸ், அடியில் குறுகலாகவும் உயரமாகவும் இருக்கிற டம்ளர் இருந்தால் ஈஸியாக விஸ்க் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நார்மல் வாட்டர் போதும், ஹாட் வாட்டர் தான் போடணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி விஸ்க் வச்சு ஒன்லி 2 மினிட்ஸ் 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வந்துடும். அதை நம்ம எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவு போட்டிருக்கேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2 காஃபி கப் ரெடி பண்ணேன். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மில்க்கு வேணும்னா அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போகிறதுனால மில்கில் சுகர் ஆட் பண்ணலை. பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நமக்கு வேணுங்கிறபடி டெக்கரேட் பண்ணிக்கலாம். போன்விட்டா பவுடர் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். நான் சாக்லேட் சிரப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கேப்பச்சினோ ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.